அவர்களால் செதுக்கப்பட்டவர்கள் தான் அவங்கெல்லாம். இவர் மாஸ்டர் சிறுவர் தான் சொல்றாரு, ஏன் சொல்றேன் மாஸ்டர் சிறுவர். ஆனா அத்தனை மிஸ்டர் யூனிவர்ஸ் இதுவரைக்கும் தமிழக வரலாற்று இல்லாத ஒரு விஷயத்தை மிஸ்டர் யூனிவர்ஸ் தொடர்ச்சியாக 2 முறை மட்டும் 3 வருஷம். முதல்ல கார்த்திகேஸ்வர், அடுத்த மணி, சரவணமணி, அடுத்த சரவணமணி. இதெல்லாம் இந்த தமிழக ஆணவ சங்கத்துடைய அந்த வைர பீடத்தில் முத்துக்களை பயிர்த்ததற்காக நமது அரசாங்க சொல்வதை பெருமை கொள்கின்றோம். அடுத்ததாக கவர்னர் வண்டி அர்ஜுனாவாடி பாஸ்கர் தமிழ்நாடு அமைச்சர் சங்க தலைவர் அவரை நடைபெறுகின்றோம். அவரும் அரசாங்கமுடைய ஸ்டூடெண்ட் தான். ஆனா யூனிவர்சிட்டி வந்ததுக்கு மேல ஒரு அர்ஜுனா அவார்டு வந்தது. அது ஆவணத்துறைக்கு தான் தமிழ்நாட்டில் அவர் தான் முதல்ல. அடுத்ததாக செயல் வீரர் தற்போதைய தமிழ்நாடு அமைச்சர் சங்க செயலாளர் மிஸ்டர் ஆசியா ஐசிஎஃப் கோச் திரு பாலமுருகன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். அன்னார் எல்லாத்தையும் செதுக்கிறாங்கன்னா அதோட ஒளி நம்ம பாலகிருஷ்ணன் என்பதை பால முருகன் என்பதை இங்கே அன்போடு தெரிவிக்கின்றோம். இப்போது இறுதியாக இவர்களுக்கெல்லாம் பல்வேறு வகைகளில் உறுதுணையாகவும் பொருளுதவி மட்டுமல்ல பல்வேறு வகைகளில் உதவியாக இருந்து இந்த ஆணவ சட்டத்தை கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனா அதுக்கெல்லாம் ஒரு உத்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கும் நமது இந்திய ஆணவ சங்க தலைவர் திரு சுவாமி ரமேஷ்குமார் அவர்களை மேடை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதேபோல சொல்லணும், தமிழகத்தின் பெருமையை பறைசாற்ற வேண்டுமானால் இதுவரையிலும் தமிழகத்தில் உள்ள அத்துணை மாநிலங்களும் இல்லாத ஒரு பெருமை நமது தமிழகத்தில் உண்டு. இத்தனை நிறைய பேர் வரல சொல்ல போனா இத்தனை மிஸ்டர் ஆசியா மிஸ்டர் யூனிவர்ஸ் இருக்கிறாங்கன்னா இந்த மேடையில தமிழ்நாடு ஒன்று மட்டும்தான். வேற எந்த மாநிலத்தாலும் யூனோ பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சொன்ன எல்லாரும் வந்திருந்தா இந்த மேடை பத்தாது. அதான் உண்மை. சில பேர் சில சூழ்நிலைகளால் நீங்க வரல. அதுதான் நம்ம தமிழக மாணவத்துறையை சாதித்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம். அவர்களுக்கு இந்த இந்திய அளவில் தமிழகம் ஆனந்தத்துறையில் சாதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதே சமயம் இந்த மண்ணில் இன்று இந்த உலகமே நீக்கத்தக்க வகையில் ஒரு போட்டி நடத்திக் கொண்டிருக்கும் நமது சேலம் மாவட்ட அமைச்சர் சங்கத்தின் தலைவர் சார்பாக நமது சங்கத்தின் சார்பாக இந்த சேலத்தின் பெருமை பறைசாற்றும் சேலம் டெக்ஸ்டைல் அது குறிப்பா புடவையில இந்திய தயாரிக்கும் அந்த பட்டு புடவையில் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு ஃபேமஸான இடம் இந்த சேலம் மாநிலங்களை சொல்லிக்கிறோம். அதை பரிசாகவும் கூட ஸ்டீல் ஆர்ட் பேக் அதில் ஒரு வாட்டர் பாட்டில் சேர்த்து இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்த நாளை நடைபெறும் இந்த போட்டியிலே சிறப்பாக அவர் பார்த்து தயார் பண்ண அந்த சாதனையோடு சேர்த்து அனைவரையும் கௌரவிக்குள்ளார் எங்க சங்க தலைவர் திரு பாலப்பட்டி கா சுரேஷ்குமார் அவர்கள் அனைவரும் பலத்த கல்வியை வழங்கி பாராட்டு மரணம் போல் தெரிவிக்கின்றோம். இது நம்ம மண்ணுக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கு 6 மாநிலம் மட்டுமல்ல வடநாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நாம் ஒரு கௌரவம் செய்யறோம். அவங்க எல்லாத்தையும் நாம தான் கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். தயவு செய்து அனைவரும் உங்களுடைய பொருட்கடங்களால் கரவுகளை எழுப்பி பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.